ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் ரிசால்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம்னா டவுன்ஸ் ரிசால்ட்டில் டைம்லைன். இந்த டைம்லைனில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைம்லைனில் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, டைம்லைனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் டவுன்ஸ் ரிசால்ட் கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைம்லைனை பற்றி கற்றுக்கிறதுக்காண்டி நம்ம ஏதாச்சும் ஒரு மீடியா ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த வீடியோவை ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி கொண்டு வந்த உடனே பார்த்தேன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, கவனமாக பாருங்கள். இந்த தெரியுதா, டைம்லைன் வியூ ஆப்ஷன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் இந்த டைம்லைன் வியூக்குள்ளே என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை கற்றுக்கிட்டேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் டைம்லைன் வியூ ஆப்ஷன் தெரிஞ்சுன்னா எடிட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு வீடியோ ஃபுட்டேஜை கொண்டு வந்துட்டேன். இப்போ அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டைம்லைன் வியூ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே கடைசியாக ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக டாவன்ஸ் இருக்கிறதுல ஆடியோ வந்து இவ்வளோ தான் இருக்கும். இப்போ இந்த ஆடியோவை நம்ம பெருசு பண்ணணும், நல்லா தெரியணும் அப்படின்றக்காண்டி பெருசு பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த இழுத்து விட்டீங்கன்னா அந்த ஆடியோ உங்களுக்கு பெருசாகுதா. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி இதை வந்து மேலே இழுத்து வரேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா புரியும். ஓகே, இப்போ அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டேன்னா நல்லா அதோட வேவ்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கம்மி பண்ணணும்னு நினச்சேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஆடியோவை இது பண்ணுறக்காண்டி. ரெண்டாவது மேலே அதே மாதிரி வீடியோ ட்ராக் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணேன்னா வீடியோ ட்ராக்கோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் டிக்ரீஸ் ஆகும். இது எப்போனா எடிட் பண்ணுறதுக்கு சிலர் பேர் கன்வீனியண்ட்டாக இருக்கும், அப்போ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வேவ் ஃபார்ம் பார்டர் அப்படின்ட்டுருக்கா. ஜஸ்ட் நான் இப்போ வந்து பழைய மாதிரி கொண்டு வந்துடுறேன் இந்த வீடியோ ஃபார்மேட் அண்ட் ஆடியோ ஃபார்மேட்டாக. சாரி, அகெயின் இப்போ நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இழுத்து விட்டுறேன். உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் வந்து மேலே எடுத்து விட்டுருந்தேன். ஸோ இப்போ அகெயின் நான் எடுத்து விட்றேன். இப்போ இங்கே போவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்டுங்க. சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். இப்போ ஃபிக்ஸ் ப்ளேஹெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்கள், இதுதான் ப்ளேஹெட். ஓகேங்களா, இது எப்போயுமே இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ளேஹெட் மூவ் ஆகக்கூடாது, ஒரே இடத்துல நிற்கணும் அந்த மாதிரி நினச்சோன்னா ஜஸ்ட் அகெயின் நம்ம டைம்லைன் வியூவில் போய்ட்டு ஃபிக்ஸ்டு ப்ளேஹெட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து ப்ளேஹெட் மூவ் ஆகாது, வீடியோ மட்டும் தான் மூவ் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ப்ளேஹெட் மூவ் ஆகலை, வீடியோஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது. இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு சும்மா இப்போ ஃபைனல் கட் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அகைன் நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா அகைன் இந்த ஃபிக்ஸ்டு ப்ளேகட்டை வந்து எடுத்து விட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா வியூவர் பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோ வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பிளாக்காக வருதா, எனக்கு இந்த மாதிரி பிளாக்காக வரக்கூடாது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த வியூவர்ஸ் பேக்ரவுண்டில் போய்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து செக்குடு பேக்ரவுண்டுன்னு நினச்சிட்டா செக்குடுன்னு கொடுத்துங்க. இப்போ இந்த நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணும்போதோ ஜூம் அவுட் பண்ணும்போதோ ட்ரான்ஸ்பரன்ஸ் பண்ணும்போதோ செக்குடின் அந்த கலரில் இருக்கும். இது வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஜஸ்ட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குது, தம்ப்லைன் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுட்டேஜ் எங்கே மூவ் பண்ணாலும் சரி அந்த ஃபுட்டேஜில் என்னென்ன நம்மளோட போஸ் இருக்கோ அதான் தம்ப்லைன் நான் காமிக்கும். பார்த்தீங்களா. இந்த தம்ப்லைன் நான் மாற்றன்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த தம்ப்லைன் வியூவில் போய்ட்டு எனக்கு எந்த தம்ப்லைனுமே வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா நோன் கொடுத்தேன்னா இங்கே எதுவுமே வராது. அகெயின் இப்போ எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு சில்லி ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு வந்து வேவ் ஃபார்மேட் வராது. இந்த ஆடியோ ஃபார்மேட் வேவ் ஃபார்மேட் இருந்தால் எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் இங்கே போய்ட்டு டிஸ்பிளே ஆடியோ வேவ் ஃபார்மேட்டுருக்கா, இதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து வேவ் ஃபார்மேட் கீழே காமிக்குதா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ நான் சொல்ல போகிறதா ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமான ஆப்ஷன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டைம்லைனில் இந்த வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்கீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இங்கே டைம்லைன், அதாவது இந்த இடத்துல போய்ட்டு டைம்லைன் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் டைம்லைன் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடிட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவலி. ஒவ்வொரு தடையும் நம்ம போய்ட்டு அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறது பெரிய நமக்கு வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து மறந்துடும், இல்லை ஏதாவது ஒன்று வரும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிஸ்பிளே டைம்லைன் வியூ ஆப்ஷனில் போய்ட்டு
மேலே டிஸ்பிளே ஸ்டாக்டு டைம்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே டைம்லைன் கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா டைம்லைன் 1 கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு என்ன டைம்லைன் வேணும், வேறு டைம்லைன் வேணும்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டு அந்த டைம்லைன் நேம் வேணும்னா ரீநேம் டைம்லைன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டைம்லைன் வேணுமோ அந்த டைம்லைன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ டைம்லைன் சூஸ் பண்ணிவிட்டேன். இங்கே போய்ட்டு ரீநேம் டைம்லைன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த டைம்லைன் பேரை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே போய் மாற்றுறதுக்கு இங்கே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் இந்த டைம்லைன் பேரை மாற்றிட்டேன். அதே மாதிரி இந்த டைம்லைன் வேணுன்னா ரீநேம் டைம்லைன் கொடுத்துட்டு இந்த டைம்லைனோட பேரை வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம்லைனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. இதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டைம்லைனை யூஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கிருப்போம். இப்போ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடியோ மட்டும் எடிட் பண்ணுவேன். அப்போ எனக்கு வீடியோ தெரியாமல் கூட எடிட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இந்த இருக்குது பாருங்கள், லாக் ட்ராக்ன்னு இருக்கா, இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஆடியோவை எடிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடிட் ஆகாது, அது அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்கும். அந்த இதுக்கு இந்த லாக் டெம்ப்ளேட் வந்து யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைம்லைன் பற்றி நிறையா பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டாவன்சீர் வெப்சைட்டில் நிறையா கற்றுக்க நினச்சேன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.